மல்லி கோயிலுக்கு போன இடத்துல சாமியார் இங்கே விஜயும் மல்லியும் பார்த்து இது மாதிரி மல்லி உயிருக்கு ஆபத்து இருக்குது, மல்லியால் தான் நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கீங்க, மல்லி உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், ஆனால் மல்லி உயிருக்கு ஏற்கனவே ஒரு ஆபத்து வந்துச்சு, அந்த ஆபத்தை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, அதனால தான் கையில் உங்களுக்கு அடிபட்டிருக்கும், அதே மாதிரி இன்னொரு கண்டமும் மல்லிக்கு இருக்குது, அந்த கண்டத்துலேருந்து மல்லியை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அப்படி காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வசந்தம் தான், ஆனால் அப்படி மல்லியை மட்டும் காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடாத அசிங்கம் கஷ்டத்தெல்லாம் படக்கூடிய நிலைமை ஏற்படலாம், ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய முதல் மனைவியை இழந்துட்டு கஷ்டப்படுறீங்க, அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு ஒரு தாய் மாதிரியும் உங்கள் குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரியும் மல்லி உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சாமியார் குண்டு தூக்கி போகிறாங்க. அதை கேட்ட நம்ம விஜய் ஒன்னே, சாமி இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், மல்லி தான் எனக்கு எல்லாமே, ஆனால் மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாது, மல்லிக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஒன்று சாமியாரும், இங்கே பாருப்பா, உன் மனைவிக்கு வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது சாதாரண ஆபத்து இல்லை, அந்த ஆபத்துலேருந்து உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இன்னும் 2 நாளைக்கு எந்த ஒரு உயிரையும் கொண்டுடக்கூடாது, அதாவது நீ காலில் செருப்பு போடாமல் எந்த ஒரு வாயில ஜீவனையும் மிதிக்காமல் கொல்லாமல் அந்த 2 நாளைக்கு ரொம்ப சுத்தமாக சாமி வேண்டிக்கிட்டு தான் மனைவிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயத்தை எடுத்துகிட்டு வா, நான் சொல்கிறேன், அதெல்லாம் வச்சு 2 நாள் கழித்து கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வந்து சாமிக்கு நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சனா உன் மனைவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் உன் மனைவிக்கு வரப்போகிற கண்டத்துலேருந்து உன் மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சாமி சொல்லிடுறாங்க. அதன் பிறகு மல்லி, விஜய், அரவிந்த் 3 பேர் கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக யோசிச்சுட்டு வராரு. உடனே மல்லி கேட்குறாங்க, என்னாச்சு விஜய், ஏன் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை மல்லி, அந்த சாமியார் சொன்னதை பற்றி யோசித்தேன். ஐயோ விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் போய் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் வீட்டுக்கும் போகிறாங்க. போன உடனே இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு தூங்க போயிடாரு நைட்டு. ஸோ திரும்பவும் அடுத்த நாள் காலையில் விஜய் ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வராரு. அப்போதைக்கு மல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க, பதட்டமாகவும் இருக்காங்க. அன்னப்பண்ணி பார்த்துட்டு, மல்லி மல்லி புள்ள, என்னாச்சு புள்ள, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே மல்லி ஒன்று நேற்று கோயில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ, என்ன மல்லி இப்படி சொல்கிற, அப்புறம் என்னாச்சு? என்ன பண்ணுறது பெரியமா, அந்த சாமியார் உடனே விஜய்கிட்ட இதுமாதிரி செப்பல் போடாமல் 2 நாளைக்கு நடக்கணும், அப்புறம் கோயிலில் ஒரு பரிகார பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொன்னார். விஜயும் காதில் வாங்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே வந்தார். இருந்தாலும் அவர் அதெல்லாம் நினச்சி ரொம்ப பயப்படுறாரு போல், எனக்கு அதை நினச்சா எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அன்னப்பண்ணி சொல்கிறாங்க, அதான் சாமியார் விஜய் தம்பிக்கிட்ட ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்களே, அதை கண்டிப்பாக விஜய் தம்பி பண்ண தான் போகிறாரு, நீ ஏன் மல்லி இப்படிலாம் கடந்து மனசை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற? இல்லை பெரியமா, எனக்கு இப்படி ஒரு ஆபத்து நடக்க போதுன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணல, நான் போயிட்டேனா வெண்பாவை யார் பார்த்துப்பா, ஏற்கனவே நான் இருக்கும்போது வெண்பாவை அந்த ரஞ்சிதாவும் ராஜும் ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, நானும் இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், விஜயை அவங்க பேசியே மனசை மாற்றிடுவாங்க, பாவம் இல்லை வெண்பா அப்படின்னு சொன்னவொடனே அன்னப்பண்ணி, ஏ மல்லி என்ன புள்ள இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, பெரியம்மா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு இங்கே நம்ம மல்லி அனுப்பி பேசுகிறாங்க. இதை நம்ம ரஞ்சிதா ஒட்டு கேட்டுறாங்க. ஓ அப்படியா, அப்படி என்ன பரிகார பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு மாடிலேருந்து. அதை பார்த்த வெண்பா ஓடி வந்து, மல்லிமா மல்லிமா நீங்கள் சொன்னது உண்மை தான், டாடா இங்கே வந்து பாருங்களேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு மல்லி அன்னப்பண்ணி 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் செப்பலும் போடல, ஷூவும் போடல. அப்போ தான் இங்கே அன்னப்பண்ணி சொல்கிறாங்க, பாத்தியா மல்லி, நீ அந்த சாமியார் சொன்ன மாதிரியே விஜய் தம்பி காலில் செப்பல் ஷூ போடாமல் வராரு, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாமின்னு சொன்ன பரிகார பூஜையை விஜய் தம்பி பண்ண ரெடி ஆகிட்டாரு, அப்படின்னா உன் மேலே உண்மையாகவே அவர் அளவுக்கு அதிகமாக அன்பு பாசலாம் வச்சுருக்காரு மல்லி, நீ தான் புள்ள அவர் தப்பாக நினச்சிட்ருக்க, அவர் உனக்கு ஏற்ற புருஷன் தாண்டி அப்படின்னு இங்கே அண்ணன் பண்ணி பேசுகிறாங்க. ரஞ்சிதா காலை வாங்கிட்டு நேராக ஆஜிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜிமா பார்த்தீங்களா, கோயிலுக்கு போன இடத்துல சாமியார் இப்போலாம் சொல்லியிருக்காரு, அதனால் மாமா செப்பல் ஷூலாம் போடாமல் வராது போலுக்கு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ரஞ்சிதா சொன்ன மாதிரியே விஜய் காலில் செப்பல் ஷூ போடாமல் வெளியே இறங்கி வராரு. வந்த உடனே ராஜி வழி மறிச்சு, விஜய் எங்கே போகிறேன்? ஆஃபீஸ் போகிறேன்க்கா. என்னாச்சு காலில், ஏன் ஷூ செருப்பு எதுவும் போடவே இல்லை? இல்லைக்கா டைம் ஆச்சு, நான் அப்புறம் போட்டுக்கிறேன்க்கா. என்ன விஜய் என்ன பழக்கம் இதெல்லாம், உனக்கு செப்பல் போடாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் பழக்கம் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ எப்படி வெளியே போவ, என்னடா சொல்கிற, உண்மை சொல்லு, என்னாச்சு உன் செப்பல் ஷூலாம் எங்கே? இல்லைக்கா இருக்குக்கா, மணி ஆச்சுக்கா, நான் வந்து போட்டுக்கிறேன்க்கா. ஐயோ விஜய் சரி வாங்கிடு, ரஞ்சிதா நானே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் அந்த ஷூ எடுத்து வராங்க. எடுத்து வந்து விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த விஜய், என்னக்கா இது,
என்னன்னா பிரித்து பாடுறா விஜய், உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜய் பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா ஷூவாக இருக்குது. உடனே விஜய், அக்கா நல்லா இருக்குக்கா. யாருக்குக்கா? யாருக்கா? டேய் உனக்கு தான்டா. நீ காலைல செப்பல் இல்லாமல் போயிட்டுக்கல, அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். இதை போட்டுக்கோ. ஐயோ அக்கா எனக்கு வேணாக்கா. ஏன் விஜய், இந்த அக்கா வாங்கிட்டா போட்டுக்க மாட்டியா என்ன? இல்லை நல்லா இல்லையா? நல்லான்னு சொல்லி இப்போயே போய் நான் மாற்றி வந்துடுறேன். ஐயோ அக்கா ஷூ நல்லா இருக்குக்கா, ஆனால் நான் அதை போட மாட்டேன். ஏன் விஜய் என்னாச்சு? அது வந்துக்கா. சொல்லு விஜய். இல்லைக்கா, கோயிலுக்கு நேரத்தில் சாமியார் இது மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னார். அதுக்காக 2 நாளைக்கு செப்பல் போடாமல் இருந்து அவர் சொல்கிற பரிகார பூஜை பண்ணால் இந்த குடும்பத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி எந்த ஒரு இழப்பும் ஏற்படாதுன்னு சொன்னார். அதனால தான்க்கா. விஜய் என்னடா நீ இதெல்லாம் நம்புறியா என்ன? புதுசாக இருக்குது. சரி யாருக்கு என்ன நடக்குன்னு சொன்னார் இந்த சாமியார், சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ராஜி ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்புறமா வழி இல்லாமல் விஜயும் இது மாதிரி மல்லிக்கு தான் பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கண்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நான் மட்டும்தான் முடியுமா? அதனால தான் நான் மல்லிக்காக இப்போ விரதம் இருக்கேன். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? அந்த மல்லியே ஒரு திமிரு பிடிச்சவ, அவளுக்காக நீ ஏன்டா விரதம் இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை விஜய். ஏற்கனவே வெளியில் நிறைய டிசீஸ் எல்லாம் பரவிட்டுருக்கு. இந்த நிலைமையில் நீ யார்? விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. அப்படி இருக்கும்போது நீ இப்படி செப்பல் போடாமல் செருப்பு போடாமல் ஒரு இன்டீசன்ட் ஃபிளவாக நீ ஆஃபீஸுக்கு போனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கடா? உன்னை எல்லாருமே கை கூடி சிரிப்பாங்க விஜய். அக்கா சொல்கிறது கேளு, அது உனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஒழுங்கு அந்த ஷூவை போட்டுட்டு போ விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி ஷூவை கொண்டு வந்து விஜய் நீட்டுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே விஜய் கடுப்பாகி ஷூவை தட்டி விட்டுறாரு. அக்கா நான் தான் சொல்கிறேன்ல, அப்படி ஏக்கா திரும்ப திரும்ப ஷூவை போடுன்னு சொல்லி கடுப்பேற்றிட்டுருக்க? இங்கே பாருக்கா, நான் திரும்ப சொல்கிறேன், மல்லிக்காக நான் இது மட்டும் இல்லை, இன்னும் என்ன பண்ண சொல்லணும் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா மல்லி எனக்கு முக்கியம். மல்லி என் மனைவி, என் குழந்தைக்கு அம்மா. அப்படி இருக்கும்போது என்னால் மல்லியை விட்டு கொடுக்க முடியாதுக்கா. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் சரி என்னால் எதையும் கேட்க முடியாது. மல்லிக்காக நான் இன்னும் 2 நாளைக்கு இதே மாதிரி தான் செப்பல் போட போகிறதில்ல, ஷூவும் போட போகிறதில்ல. அப்படி என்னை மதித்து வேலை செய்யாத இருந்தால் என் கம்மலில் யாராக இருந்தாலும் வேலை செய்யட்டும். அப்படி இல்லையா அவங்கள கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். என்னுடைய பர்சனல் தலையிடத்துக்கு யாருக்கும் உரிமை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்ப கோபமாக இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதை பார்க்குற அன்னப்பொன்னிக்கு சந்தோஷம் தாங்கலை. பார்த்தியா என்ன ராஜி, என்ன என் தம்பின்னு சொல்லி உன் தம்பிக்கு ஜால்ட்டை தட்டிகிட்டே இருப்ப, இன்றைக்கி உன் தம்பியே ஒன்று இப்படி பேசுகிற பார்த்தியா? இதுதான் அக்காவுக்கும் மனைவிக்கு இருக்கிற பவர்னு சொல்கிறது. பார்த்தியா இப்போ என்ன பண்ண போகிற? இனி மல்லி தான் இந்த வீட்டில் எல்லாமே. மல்லி வைக்கிறது தான் சட்டம், புரிஞ்சுக்கோ இப்பயாச்சும். அதனால் இனிமேலாச்சும் தேவையில்லாமல் மல்லி வழியில் குறுக்க வராமல் ஒழுங்காக போய் சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படிங்கிற வழியை மட்டும் பாடுறாச்சு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் பொண்ணி மல்லி அழைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே விஜய் முதல் முறையாக எல்லார் முன்னாடியும் இது வரைக்கும் பண்ணாத விஷயத்த பண்ணிட்டான். எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அந்த மல்லிக்கு ரொம்பவுமே திமிரு எடுத்து போயிடுமே. ஏன்னா விஜய் நான் மதிக்கலை அப்படின்னு விடக்கூடாது. விஜய் நீ எப்போதுமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இப்போ என்ன மல்லிக்கு ஒரு ஆபத்துன்னு தான் நீ இப்படிலாம் பண்ணுற. ஆனால் அதுவே எல்லா பிரச்சனையும் காரணம் மல்லி தான் சொல்லி மல்லி மேலே ஒரு பழியை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அக்கா சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அக்கா பையனா நீ பின்னாடி திரும்பவும் என்கிட்ட ஓடியாந்துட போகிற. இருக்கட்டும் விஜய், நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு வா. ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த மல்லியை எப்படி வீட்டு விட்டு அனுப்பலாம், எப்படி இந்த ராஜி பழைய மாதிரி அவருடைய அதிகாரத்தை திரும்பவும் இந்த வீட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன். திட்டத்தை போட்டு இந்த விஜயும் சரி மல்லியும் சரி நான் கவுத்து இந்த மல்லியை இன்றைக்கே வீட்டோடு துரத்துறேன். இதுக்கு மேலே விட்டு வச்சோன்னா இந்த மல்லியால் இனிமேல் நமக்கு இந்த வீட்டில் மரியாதைலாம் போயிடும். விடக்கூடாது, இதை விடவே கூடாது அப்படின்னு ராஜி எப்படி மல்லியை வீட்டோட்டு துரத்தலாம் அப்படின்னு அடுத்ததாக புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க.